ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிற இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். ஆகவே இந்த நாட்களை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய காரியங்கள் என்ன, பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துளிர் விடுகிற, அதுதான் லெந்து என்பது ஒரு வசந்த காலம். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே நாம் முன்னேறி செல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்விட்டு நாம் எழும்ப வேண்டிய காரியங்களை இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே தேவ ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தேவ செய்தியோடு கூட தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 22:2. ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் அவன் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? ஆக விவேகமாய் இருப்பது நல்லதுதான். அந்த விவேகத்தை கொண்டு தனக்குத்தானே சுயநலத்தோடு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அருமையானவர்களே, தான் பிதாவுக்கு சமமாய் இருப்பதையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இந்த பூமியிலே ஒரு தெய்வம், தேவகுமாரன் நமக்காக சாகும்படி தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்கும்படியாக நமக்காக தன்னையே கொல்கதா மேட்டிலே, சிலுவையிலே, கல்வாரி மலையிலே 33 வாலிப வயதின் இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்கும்படியாக இரட்சகர் இயேசு நமக்காக வந்தார். தனக்குத்தானே இன்னைக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்கிறவன் தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழ்வது எப்படி? வாழ்வது ஒரு வாழ்க்கை. பரிசுத்தவான்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காய் வாழ்வது மாத்திரம்தான் நிலையானது. வாழ்க்கை என்பது தேவன் தந்த வெகுமதி. பாவம் செய்து இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கை தருணங்களை விரயமாக்கினவர்களும் உண்டு. ஆனால் தேவ சித்தத்துக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதையே தங்கள் வாழ்க்கைக்கு மூலதனமாக்கி கொண்டவர்களும் உண்டு. தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதற்காகத்தான் சபைகளிலே ஆதி பரிசுத்தவான்கள், முன்னோர்கள், மிஷனரிகள் இந்த லெந்து நாட்களை, இந்த தபசு நாட்களிலே நாம் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களை நாம் சீர்தூக்கி பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு வரும்பொழுது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானதைத்தான் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவராம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை.
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசி அந்த வார்த்தையில் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். நம்முடைய ஆண்டவர் பிரயோஜனமாய் இருக்கிறவைகளைத்தான் நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஊழிய நாட்களிலும் சபைக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமான். இவைகள் தான் நன்மை மாத்திரமல்ல, மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இந்த தபசு நாட்கள், அந்த காலங்களிலே எத்தனையோ நன்மைகள், தான தர்மங்கள், ஏழை எளியவர்களை நினைத்து செய்கிறது, பல காரியங்கள். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்து இயேசுவையே நமக்கு தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவே அந்த நன்றியை நினைத்து மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்களிலே பல நல்ல காரியங்களை, நன்மைகளை, தான தர்மங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அருமையானவர்களே, லூக்காவின் சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட 4 மனிதர்களை பார்த்து, அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் பணக்காரர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டுகொண்ட காரியங்கள், அவர்கள் தனக்காக வாழ்ந்தார்களா, இல்லை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்களா என்பதை ஆண்டவர் கண்டு அவர்களிடத்திலே விளம்பி சொன்ன வார்த்தைகள் சிலவற்றையே இந்த காலை வேளையிலே இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை கிராஸ் டிவி மூலமாய் பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் கொண்டு வருகிறேன். அதிகமாக இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆலயங்களிலே அல்லது வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களிலே, இந்த தபசு நாட்கள், இந்த காலங்களிலே கர்த்தருடைய பந்தியிலே, அந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகிறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனிதனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அந்த திருவிருந்திலே, அந்த பரிசுத்த நற்கரணையிலே, அந்த ராப்போஜனத்திலே, அந்த திருவிருந்திலே நாம் சேரும் பொழுது எந்த மனிதனும் தன்னைத்தான் சோதித்து அறியணுமா? இது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை விசேஷித்து நாம் கடைபிடிக்கிற அந்த நாட்களிலே கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 4 வசதி படைத்த அந்த பணக்கார ஐஸ்வர்யவான்களை குறித்து ஆண்டவர் அவர்களிடத்திலே சுட்டி காட்டி அவர்கள் மாற வேண்டிய காரியங்கள் என்ன, அல்லது ஆண்டவர் அவர்களிடத்தில் கண்டுகொண்ட காரியங்கள் என்ன? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் தீயோரை நோக்கி பார்க்கிறதாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? இந்த 4 மனிதர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற காரியம்தான் என்ன? முதலாவதாக பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனும் இப்படியே இருக்கிறான். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை அங்கே சுட்டி காட்டுகிறார். 15வது வசனத்திலே அவர்களுக்கு ஒரு பொருளாசையை குறித்த ஒரு எச்சரிக்கையை அங்கே விளம்பி சொல்லுகிறார். அங்கே 15வது வசனத்தில், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய நிலம், ஒரு வசதி படைத்த ஒரு மனிதனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. பாருங்க, விளைய செய்கிறது, ஆசீர்வதிக்கிறது, கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவர். விளைய செய்கிற தேவன், வரத்துள்ள பலனை தருகிறவர் என்று நான் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை, ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்துகிறானே ஒழிய தன்னை ஆசீர்வதித்த, தன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த தேவனை அவன் மறக்கிறான். இந்த உலகத்திலே நமக்கு ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை தருகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும்.
அதற்கு உண்டான பலனை தருகிறது அவர்தான். அவர்தான் நம்முடைய கைகளின் பலனை ஆசீர்வதிக்கிறார். அவரை மறந்து போகக்கூடாது. இவன் நன்றி மறந்தவனாக மறந்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு கவலை வருகிறது. நான் என்ன செய்வேன்? இவ்வளவு தானியங்களை சேர்த்து வைக்க எனக்கு இடம் இல்லையே. நான் பெரியதாக என் களஞ்சியங்களை இடித்து கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. தன் ஆத்துமாவோடே சொல்லிக் கொள்ளுகிறான் தனக்குள்ளே. கவலை என்ன? நான் இந்த இவ்வளவு திரளான தானியங்களை நான் எங்கே கொண்டு சேகரித்து வைப்பது? என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்க வேண்டும். ஐயா, அவனுடைய கவலை என்ன? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு, கோபத்திற்கு, தெய்வ கோபத்துக்கு, நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நன்றி சொல்ல மறந்தான். அவசியமான கவலை இல்லாம அவசியமற்ற கவலை கொள்ளுகிறான். இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை குறித்த கவலை இல்லை. என் இடத்தை பெருசாக்கணும், என் எல்லையை பெருசாக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? சேர்த்து வைத்திருக்கிற. என்னமோ இவர் கையில தான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆயுசு நாட்களும் இருக்கிற மாதிரி. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் என்று எருசலேம் பட்டணத்தை சொல்லுகிறார். என்னாலே தான் உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்துல தான் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. அவர் கையில தான் நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கிறது. என்னமோ இவனே தன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவது போல ஒரு கற்பனை கோட்டை. ஆத்துமாவை வேத வசனத்தின் மூலமா தான் ஒரு மனிதன் பலப்படுத்த முடியும், போஷிக்க முடியும். உணவு தானியத்தால போஷிக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அட மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய உயிர் ஆத்துமா இன்னைக்கு உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அதனால தான் அன்றைக்கு காணிக்கை பெட்டி அருகே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஏழை தாயார் போட்ட 2 காசை பார்த்து எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க. இவளோ அந்த காணிக்கையை தனக்கு ஜீவனையே அர்ப்பணித்தது போல் கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் 31வது வசனம், அந்த லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33, லூக்கா 12:31 வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம வாழ்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டப்படுவதற்கு மிஷனரி பணியிலே எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறாங்களே. ஆலயத்தில் எத்தனையோ விதத்தில் மிஷனரி பணிகளுக்காக காணிக்கை சேகரிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே நம் மூலமாக. தனக்காகவே பிரயோஜனமா இருப்பதினால் அவனுக்கு என்ன லாபம்? தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஆண்டவர் கண்டது என்ன? அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை என்று தனக்காகவே வாழ்ந்தவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை என்று தனக்காகவே வாழ்ந்த ஒரு பணக்கார மனிதன். இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்படுகிறதா? அதில் நம்முடைய பங்கு இருக்கிறதா? நீங்கள் வாழும் பொழுது நித்திய ராஜ்யத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார், சேர்த்து கொள்வார் உண்டாகும்படி அநீதியான இந்த உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இன்றைக்கு கொஞ்சம் நம்ம தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக ஒரு மனிதனை, லூக்கா 16:19 வசனம், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்புரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகே கிடந்தான். அந்த பணக்காரனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அதற்கு பிறகு 22வது வசனத்திலே 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் உலகத்திலே மரணம் வருகிறது. அந்த மரண நேரத்திலே தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் போடப்படுகிறான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் பாதாளத்திற்குள்ளே எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே நரகத்துக்குள்ளே கிடக்கிறான். அருமையானவர்களே, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம், 25வது வசனம், 27வது வசனத்தில் இந்த வேதனை உள்ள இடம், இந்த வேதனை உள்ள இடம் என்று சொல்லி பணக்காரன் அங்கலாய்க்கிறான். ஒரே பட்டணத்தில் தான் 2 பேரும் வாழ்கிறார்கள். இவன் சம்புரமமாய் சாப்பிட்டு இரத்தாம்பரங்கள், ஆடை ஆபரணங்கள், உணவு பதார்த்தங்களுக்கு குறையில் அவன் வீட்டு வாசல்கிட்ட ஒரு ஏழை லாசரு. அவன் வீட்டில் அந்த ரொட்டி துண்டு, அந்த சோற்று பருக்கை கீழே விழாதா என்று நாய்கள் அவனுடைய புண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேதனை ஐயா! நியாய தீர்ப்புக்கு முன்னதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் ஐயா. இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அல்ல, கொலைகாரன் அல்ல, ஊரை அடித்து உலையில் போடுகிற கொள்ளைக்காரன் அல்ல, ஒரு மோசமான மனிதன் அல்ல. அவன் எந்த தவறும் செய்யல. ஆனா நரகத்திற்குள்ளே போய்விடுகிறான். நியாய தீர்ப்புக்கு முன்னதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். காரணம் என்ன? உணவு அற்றோரை கவனிக்காமல் சொகுசாய் வாழ்ந்த ஒரு பணக்காரன். எச்சிக்கையால் காக்கை ஓட்டாதவன் என்று கிராமங்களிலே சொல்லுகிறோம் அல்லவா? ஒரு கண்ணாடி ரசம் பூசப்பட்ட, வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்ம முகம் தெரியும், வெளியில் இருக்கிற ஆட்க தெரியாது. காரணம், அந்த கண்ணாடியில் வெள்ளி முலாம் ரசம் பூசப்பட்டிருக்கிறது. அந்த பண ஆசை இந்த இருதயத்தை மறைத்து விடுகிறது. அந்த பண ஆசை, சம்பிரமமாய் வாழ்கிற அந்த லக்ஸரி வாழ்க்கை, அது என்ன செய்கிறது? வெளி உலக மக்களை பார்க்க முடியல, உணவற்றவர்களை. எத்தனை பேர் பசியோடு இந்தியாவில் ஒருவேளை ராத்திரி சாப்பிடாம படுக்கிறவங்க, படுக்கைக்கு போறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் நடக்கிறது. நம்மை சுற்றி வாழ்கிற மக்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய கை எந்த அளவுக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நல்ல நாட்களிலே, இந்த தபசு நாட்கள்லேருந்து காலங்களிலே கொஞ்சம் நம்முடைய ஈகையின் குணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 பேருமே, ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இந்த ஏழை லாசரு பூமியிலே அவன் பிச்சை எடுக்கிறான். ஆனால் அந்த பணக்காரன் நரகத்தில் போய் பிச்சை எடுக்கிறான். அந்த ஏழை லாசருவினுடைய விரலில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை நனைத்து அந்த விரலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழாதா? ஐயா, பூமியில பிச்சைக்காரனாய் வாழ்ந்தவன் இப்ப பரலோகத்தில் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் பிச்சை எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? அந்த லாசருவினுடைய விரல் நுனியில இருந்து கொஞ்சம் தண்ணீரை நினைச்சு என் நாவல குளிர பண்ண அனுப்புங்க ஐயா. அங்க போயிட்டு சொல்லுகிறான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த லாசருவை அனுப்புங்க. ஊழிய பாரமும் மிஷனரி பாரமும் நரகத்துக்கு போனதற்கு பிறகு வருது. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அருமையானவர்களே. பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்றவர்கள், சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். எளியவன் என்னால் மறக்கப்படுவதில்லை, அவர் விதவைகளின் தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுனால் நாம் ஒன்றும் குறைந்து போகிறதும் இல்லை, அல்லது அவங்க வாங்கிறதுனால அவங்க ஒன்றும் கோடீஸ்வரர் ஆகிறதும் இல்லை. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. எவ்வளவோ இக்கட்டான நேரங்கள், வெள்ளம், மழை போன்ற நேரங்கள், குளிர் காலங்கள், எத்தனை மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய வஸ்திரத்தையே உரிய கொடுத்தார் ஐயா. தன் இரத்தத்தையே, தன் இரத்தத்தையே, உதரத்தையே நமக்காக ஆண்டவர் கொடுத்தார் ஐயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ட சகோதரனிடத்தில், கண்காண எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 4 முறை வேதனைப்படுகிறேன். இந்த லாசருவை அனுப்புங்க, ஊழிய பாரம், மிஷனரி பாரம், அப்பொழுது தான் நரகத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு வருது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இங்கே பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. அங்கே அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மருத்துவரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு வந்துவிடக் கூடாது. இந்த பணக்காரனிடத்தில் ஆண்டவர் கண்டு சொன்ன ஒரு காரியம் என்ன? உணவற்றோரை கவனிக்காமல் சொகுசாய் வாழ்ந்த ஒரு பணக்காரனை அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய உள்ளத்தில் கருணை, இரக்கம் சுரக்கணும் அருமையானவர்களே. 3வதாக அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 22, 23 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளில் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகவும் துக்கமடைந்தானா. 18வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 18:18, அவன் அந்த இடத்துல, அந்த பகுதியிலே ஒரு தலைவனாயிருக்கிறான் என்று சொல்லி. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மார்க்கு 10:22, 17 பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஐஸ்வர்யவான், பணக்காரன். இப்ப ஆண்டவருக்கு முன்னதாக முழங்கால் படியிடுகிறான். நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். நல்ல பாவனை தான், நல்ல நடக்கை தான். ஆண்டவருக்கு முன்னதாக அவன் முழங்கால் படியிடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல கேள்விதான் கேட்கிறான். இந்த உலகத்தில் துன்மார்க்கன் கூட தேவனை தேடுவான். பரிசுத்தவானத்தான் கர்த்தருடைய கண்ணு தேடும். துன்மார்க்கனா வாழ்கிறவன், எல்லா பாவத்தில் வாழ்றவன் கூட ஆண்டவரை தேட முடியும். ஆனா ஆண்டவருடைய கண்கள் தன்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்க. இவன் நல்லவன் தான், நல்ல போதகரேன்னு சொல்லி முழங்கால் படியிட்டான், தாழ்மை இருந்தது, நல்ல கேள்வி கேட்டான். நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லா காரியம், விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய். ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்து இதையெல்லாம் கை கொள்ளுகிறேன். ஆண்டவர், நல்லதுப்பா, இன்னும் உன்னிடத்துல ஒரே ஒரு குறைன்னு உண்டு. தானியேலின் புத்தகத்தில் பார்க்கிறோம் அல்லவா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவுள்ளவனாய் நான் கண்டேன் என்று சொல்லி. உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு மகனே. உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்டு துக்கமடைந்தான். அவன் இதை கேட்டு துக்கமடைந்தவனாய் ஆண்டவரை விட்டு போய்விடுகிறானா. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து துக்கமாய் போனவன் இவன் ஒருத்தன் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறேன். அவரிடத்தில் வந்தவர்கள், அவரை தொட்டவர்கள் எல்லாரும் சுகமடைந்தார்கள், பசியாற்றப்பட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். வேதத்தில் 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் சில சிறு மீன்கள் போஷிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் எல்லாரையும் போஷித்தார். அவரை தொட்ட யாவரும், அல்லது அவர் கை வைத்து யாரோ தொட்டாங்களோ சுகமடைந்தாங்க. ஆனால் இயேசுவினிடத்துல வந்து முழங்கால் படியிட்டு நல்ல போதகரேன்னு சொல்லிட்டு நல்ல காரியத்தை கேட்டுட்டு துக்கமுகமாய் போனது இந்த ஒரு வாலிபன் தான். இவன் ஒரு தலைவன், இவன் ஒரு ஐஸ்வர்யவான். காரணம் என்ன தெரியுமா? எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு உதவ மனமற்ற ஒரு மனிதன். அது ஏழைக்கு உணவளிக்க மறந்த ஒரு தரித்திரன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை என்று வாழ்ந்த ஒரு பணக்காரன். ஏழை லாசருவுக்கு உணவளிக்க மனமில்லாம தனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலம், சோறு போடுவதற்கு, தர்மதானம் பண்ணுவதற்கு மனமற்ற பணக்காரன். இங்க 3வது ஒருத்தனை பார்க்கிறோம்.
தரித்திரருக்கு தனக்கு உண்டானதை கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தாரையா, நமக்காக அடிமையானாரையா. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ஏழை எளிய மக்கள் இருப்பதை பார்த்ததுக்கு பிறகுதான் மகாத்மா காந்தி மேலாடை அந்த சட்டை போடுவதற்கு அவர் என்ன செய்தாராம், விரும்பலையா. ஒரு போர்வை, ஒரு மேல் அங்கியை மாத்திரம் போர்த்து கொண்டு வேஷ்டியோடு அவர் மறிக்கும் வரைக்கும் இருந்தார்னு சொல்லுவாங்க. எளிய ஜனங்களை பார்க்கும் பொழுது, மேல் சட்டை இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது தான் மரணிக்கும் வர அவர் என்ன செய்யலை, அவர் போடவே இல்லை, மேல் சட்டை போடலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை சுற்றி இருக்கிற அந்த எளிய மக்களுக்கு உதவுவதற்கு, தரித்திரர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவுவதற்கு மனமில்லாத ஒரு இருதயம். அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குமோ அப்படிங்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்தவரையா. பரலோக மகிமையை தொடர்ந்து வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. 4வது ஒரு மனிதன், லூக்காவின் சுவிசேஷத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 8வது 9வது வசனத்தில் சகேயு நின்று, லூக்கா 19:8-9, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்க, ஒரு சமயத்தில் ஆண்டவர் அந்த வழியாக அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். எரிகோ என்கிற பட்டணத்துக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். அங்கே 2வது வசனத்தில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனிதன். இவன் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான். இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர். அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். அவருடைய அந்த கல்வாரியினுடைய மாண்பு, அந்த சிலுவையின் மாண்பு, அந்த அன்பை நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த கல்வாரி அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவன் குள்ளனா இருந்தபடியினால் இயேசு எப்படிப்பட்டவரோ கொஞ்சம் பாருங்க. அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுகொள்வான். நாம எப்படி அவரை தேடுகிறோம், அவர் எப்படிப்பட்டவரோ. அப்ப ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனுடைய வாஞ்சைய, சகைவே நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வருகிறேன். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டல, அவன் தவற சுட்டி காட்டல. இவனுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு எழுப்புதல். முதலாவது நம்மை சுற்றி வரணும். அருமையானவர்களே, என்னிலே மாற்றம் இல்லைன்னா நான் ஊருக்கு போய் நான் எங்க செய்ய முடியும்? எனக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை, எனக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இல்லை, எனக்குள்ளே ஒரு முன்மாதிரி இல்லை. எவ்வளவு காய்மகாரம், போட்டி, பொறாமை, நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. எழுப்புதல் சொல்லும் போது என்னங்க அர்த்தம்? இயேசு எப்படிப்பட்டவரோ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். அந்த உணர்வு வந்தவுடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாங்களும் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தனையாக கொடுக்கிறேன். பாவ உணர்வடைந்து அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அதை நிவர்த்தி பண்ணுகிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த மனம் திரும்பின கள்ளனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவரே, இன்றைக்கு
மரிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் என்னை நினைத்தார்களும் அந்த சின்ன ஜெபம் ஆண்டவரை அசைத்தது ஐயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு சிறு ஜெபம் கூட ஆண்டவரை அசைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு, என் முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பு என்பதை விட இந்த உலகத்தில் வேறு என்னங்க நமக்கு பேராசை? உலகம், ஐஸ்வர்யம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி நம்முடைய குடும்பமே எரிகிற அக்கினி கடலுக்குள்ள போகும் பொழுது என்னங்க அவ்வளவு ஆஸ்தி, பணம், பொருள் இருந்து எதுக்குங்க? அதுக்கு தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை, கிராஸ் டிவி ஊழியங்களை கர்த்தர் எழுப்பி ஜனங்கள் உணர்வடைய வேண்டும், வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எப்படி இருக்கிறோம்? ஏழை எளிய மக்கள் பசிதாகத்தை தீர்ப்பதிலே நம்முடைய கரம் எப்படி இருக்கு? தரித்திரருக்கு உதவுவதற்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எந்த விதத்திலேயாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதற்கு என்னிடத்திலே அநியாயம் இருக்கக்கூடாது, என்னுடைய பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. நாளத்தனையா கொடுக்கிறேன், ஆஸ்திய பாதிய கொடுக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, எந்த விதத்திலேயாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், யாரும் எரிகிற அக்கினி கடல்ல போய்விடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த பணக்காரன் நம்ம 4 பேரை பார்க்குறோம், ஆனால் இந்த சகைவு அவன் ஒருத்தன் தான் ஆசீர்வாதம். முழு குடும்பமும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தன் தவறுகளை பல மடங்காய் திருப்பி செலுத்துகிறான். அந்த உணர்வு ஆண்டவர் சுட்டி காட்டல அவன் பாவத்தை. தனக்குள்ளே உணர்வு, தனக்குள்ளே ஒரு எழுப்புதல். அவன் குடும்பம் காக்கப்பட்டது. கீழ்ப்படிந்த நோவா, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கிராஸ் டிவி நிகழ்ச்சி மூலமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 4 பணக்காரர்கள், 4 ஐஸ்வர்யவானை குறித்து நாங்கள் தியானித்தோம். முதலாவது ஒரு பணக்காரனை மதிகேடனே என்று சொன்னீரையா. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அக்கறையின்றி தனக்காகவே வாழ்ந்தவன். லாசருவோடு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானும் மரித்தான், நரகத்திலே போய் பிச்சை எடுத்தான். காரணம், பூமியில இருக்கும்போது தன் வீட்டு வாசலிலே அவன் மேஜையிலிருந்து விழும் அப்பத்தை கூட, சோற்று பருக்கையை பொறுக்குவதற்கு கூட கொஞ்சம் கூட கரம் நீட்டாத ஒரு மனிதனாக இருந்தான். இரக்கத்தை எங்க உள்ளங்களில், ஏழை எளிய மக்களுடைய பசியை ஆற்றுவதற்கும் எங்களை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வாலிபன், ஒரு தலைவன், ஒரு பணக்கார மனிதன் ஆண்டவருக்கு முன்னதாக நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது துக்கமடைந்து போய்விட்டான். ஏழை எளிய மக்கள், தரித்திரர்களுக்கு உதவ மனமற்றவன். ஆனால் சகேயு என்கிற ஒரு மனிதன் தன் குடும்பமே ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னதாக பாவ உணர்வடைந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளும் ஆஸ்தியில் பாதியையும் அநியாயமாய் சம்பாதித்த திரவியங்களை 4 மடங்காய் கொடுக்கிற ஒரு உணர்வு, ஒரு கிரியை அவனிடத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்துகிறவரே, பிரயோஜனமானதை போதித்து நடத்துகிறவரே, இந்த காலை வேளையிலே வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கடந்துரும். கிறிஸ்துவுக்காய் இந்த வாழ்க்கை நிலைத்து இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். எந்த மனிதனும் தன்னைத்தான் சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறீர் ஐயா. ஒரு மனிதன் தனக்காகவே பிரயோஜனமாய் வாழ்ந்தால் அவன் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பது எப்படி? உமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் வாழ கிருபைதாங்க. நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபைதாங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.